ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான சில பொருட்கள் வச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதை பண்ணலாம். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக அரைச்சிருக்கணும். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லேசாக பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா போதும், நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். சிம்பிளை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மணலாக மாறி நல்லா கொஞ்சம் சுருண்டு வதங்கணும். ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 2லேருந்து 2 நிமிஷம் போதும். இப்போ நமக்கு தேவையான மசாலா ரெடி. இது கூட தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1.5 கப் மாவுக்கு 1.5 கப்புக்கு அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் கூட தேவைப்படலாம். மாவு உங்களுக்கு தோசை மாவோட இன்னும் நல்லா கட்டியாக இருக்கணும். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கையில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி பந்து மாதிரி விழுகணும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு சுத்தமான வாழை இலை இது மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு கையில் தண்ணி நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா தண்ணி தொட்டு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெல்லிசாக தட்டுறதுக்கு வரும். ஒவ்வொரு தடவையும் தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தரைச்ச தேங்காய் மசாலா இதை இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து மடித்து க்ளோஸ் பண்ணி ஓரத்தில் மட்டும் லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு எத்தனை உங்களால் வைக்க முடியுமோ உள்ளே சேர்த்துக்கோங்க. சுற்றிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சேர்க்குற எண்ணெய் உள்ளே போகாது, மேலே தான் வாழையில மேலே தான் படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ஒரு சைடு லேசாக வெந்து வந்ததும் நம்ம திருப்பி விடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வாழை இலையோட கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கும். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற தோசை சப்பாத்தியை விட உள்ள ஒரு தேங்காய் ஸ்டஃபிங்கோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபிட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.